ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரோஜா பூச்செடிக்கு முட்டையோட ஓடுலாம் நிறைய கொஞ்சம் வச்சுருந்தேன். சரி, அதை கொத்தி விட்டு அவங்களுக்கு கலந்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்திங்கன்னா கலக்கிட்டு. இது பார்த்திங்கன்னா அம்மன் பச்சரிசினி இலைன்னு சொல்லுவாங்க. இது வயிறு புண்ணை சரி பண்ணுன்னு சொல்லுவாங்க. நான் எனக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்குது, அதுக்காக சாப்பிட்லாமேன்னு இவங்களுக்கு பறித்து வச்சுருக்கேன். இது நம்மளோட இங்கேயே இருந்தது தான். சரி, இதை அலசிட்டு சாப்பிட்டுலான்னு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க நம்ம கலக்கிட்டு எடுத்து கொட்டுவோம். கல்லெல்லாம் பொறி பெரிய வச்சுருவோம். கடலக்காய் வேறு ஒன்று இருக்குங்க. இது கூட நான் கோகோ பீட்டும் வச்சுருக்கேன், அதுவும் கலந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கொத்திட்டோம்னா தான் இதெல்லாம் கலந்து விட முடியும். இது எப்போ வாங்கணும்? இது ஒரு 3 மாதம் இருக்கும். நம்ம சித்திரை கோயிலுக்கு போகும்போது வாங்கினுங்க. செடி பெருசே உள்ள மண் வளரலையா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா மண்புழுலாம் நிறையா தான் இருக்குது. ஆனாலும் பார்த்திங்கன்னா இதில் அவ்வளோவா செடி வளரல. வச்சதுனாலயா என்னன்னு தெரியல. நிறைய கல்லுக்குள்ளே வேறு இருக்குது. இல்லை எடுத்துடலாம். இங்கே ஒரு கொத்தமல்லி செடி இருக்குது. இது நம்ம வீட்டில் கயிறு மிஷின் இருக்குது. ஸோ பிஸ்கெட் மாதிரி வரதை நான் மண் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் எடுத்துகிட்டு இது போட்டோம்னா நல்லா கொஞ்சம் உங்களுக்கு ஈரப்பதமும் இருக்கும், கொஞ்சம் உரம் மாதிரியும். அதனால தான் இது அதிகம் போட்டுறக்கூடாது. அதிகம் போட்டால் சூடு அடிச்சிடும். ஏன்னா செடி ரோஸ் செடி தான், நம்ம கொஞ்சமாக போட்டோம்னா போதும். இதில் இன்னொரு டிப்ஸ் ஒன்று உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். நம்ம பூவெல்லாம் நகத்தில் கிள்ளி எடுக்காமல் இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா 1 இன்ச்சு தலையோடையே நல்லா கட் பண்ணி எடுத்தோம்னா அடுத்த வாட்டி பூ வைக்கிறது நிறைய பூ வைக்கும். எப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கிளையிலே 3 4 நான் இந்த மாதிரி தான் கட் பண்ணேன். ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா 2 3 இருக்கும். இதே போல் இதுலேயும் பார்த்திங்கன்னா இருக்கும். செடி சின்னதாக தான் இருக்கும். நான் கட் பண்ணி விட்ட எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா மொக்கு இருக்குது பாருங்கள். இதில் இருக்குது, இங்கேயும் இருக்குது பாருங்கள். எல்லாத்துலேயுமே இருக்குது. இதுக்கப்புறமா குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி விட்டதில் துளிர் வந்துடுச்சு. ஸோ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணும்போது நிறைய நமக்கு பூவும் கிடைக்கும். இங்கே பாருங்கள், இங்கே கூட ஒருத்தர் ஒளிஞ்சிட்ருக்குறாங்க. இதெல்லாம் நான் கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா வந்தது. இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள். ரோஸ் நிறையவே வைக்கும். செடியில் பார்க்க வெறும் ரோஸாகவே இருக்கும். இது கலர் பார்த்திங்கன்னா ஒயிட், அதுக்கப்புறமா பிங்க் கலர் கலந்த மாதிரி, அந்த மாதிரி தான். நான் இது பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு, எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது போட்டு நம்ம தண்ணி ஊற்றினோம்னா ஈரப்பதம் எந்நேரமும் இருந்துகிட்டே இருக்கும். செடிக்கு 2 நாளைக்கு ஒன்ஸ் தண்ணி விட்டோம்னா கூட போதும், ப்ராப்ளம் இல்லை. இப்போ முட்டைத்தோல் நான் நசுக்கி வச்சுருக்கேன். இந்த கல் மாதிரி இருக்குல்ல, அதில் நசுக்கி வச்சுருக்கேன். ஸ்மெல்லாக தான் இருக்குது, ஆனாலும் பரவாயில்ல, நம்ம போட்டுடலாம். இதுதான் செம்ம உரமே. இது ஒரு சிலர் சுடு தண்ணியில் காய வச்சியும் அந்த தண்ணி ஊற்றுறாங்க. இன்னொரு சிலர் பார்த்திங்கன்னா இதை நல்லா காய வச்சு அரைச்சி அதுக்கப்புறமாவும் தூவி விட்றாங்க. நம்ம வீட்டில் தானே இருக்கிறோம், கிராமத்தில் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இந்த மாதிரியும் போட்டும் நம்ம செடிக்கு போட்டு விட்டுடலாம். நம்ம எல்லாம் இதை போட்டுட்டோம். தண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம இது கூட தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா மகசூல் போட்டிருக்கிறோம். மகசூல் அந்த கோகோ போட்டிருக்கிறோம். இது நம்ம தண்ணி எந்த அளவுக்கு ஊற்றுறோமோ அந்தளவுக்கு ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும். என்னோடய செடியை நான் இப்படி தான் பராமரிக்கிறேன். நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் தாங்க.